ஒருத்தவங்க உங்களை ட்ரூவா லவ் பண்றாங்கன்னா அவங்களோட உண்மையான ஃபியர் உங்களை லூஸ் பண்றதா இருக்காது. உங்களை எக்காரணத்துக்கு ஒண்ணு அவங்க ஹர்ட் பண்ற கூடாதுன்னு நினைக்கிறதா தான் இருக்கும். ஏன்னா உங்களை உண்மையா லவ் பண்ற ஒருத்தர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தையோ அவங்க பேசுற விஷயமோ இல்ல அவங்க பண்ற விஷயமோ எதுவுமே உங்களை ஹர்ட் பண்ற கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்க எந்த விஷயத்த ரொம்ப பாதுகாக்கிறீங்களோ அதை வேல்யூ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இதுல இன்னொரு விதம் இருக்கு. நீங்க ஒருத்தங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ அந்த ஃபீலிங்ஸுக்கு ஒருத்தங்க அடிக்ட் ஆகி உங்களை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி லவ் பண்றவங்களோட ஃபியர்ன்றது உங்களை எக்காரணத்துக்கு கொண்டும் அவங்க லாஸ் பண்ற கூடாதுன்றதா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஃபீலிங்காக உங்களை லவ் பண்ணவங்க எக்காரணத்துக்கு கொண்டும் உங்களோட ஹார்ட் பிரேக் ஆகிறத பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த கம்ஃபர்ட்டும் அட்டென்ஷனும் நீங்க தராம போயிடுவீங்களோன்ற பயம் மட்டும்தான். தட்ஸ் நாட் லவ், தட்ஸ் த அட்டாச்மெண்ட் டு தட் ஃபீலிங். சோ அதனால கவனமா இருங்க. உங்களை ஒருத்தங்க உண்மையா லவ் பண்றாங்கன்னா உங்களோட எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களை அவங்க தெரியாம ஹர்ட் பண்ணிட்டா கூட அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க. ஆனா இதுவே அந்த கம்ஃபர்ட் அண்ட் அட்டென்ஷன்ன்ற ஃபீலிங்காக உங்களை ஒருத்தங்க லவ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அவங்களை விட்டு போகணும்னு நினைக்கும் போது அவங்க பயப்பட மட்டும் தான் செய்வாங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பயம் மட்டும் தான் அவங்க மைண்டுக்குள்ள எப்பவுமே இருக்கும். So stop giving your heart to someone who only loves to how to make them feel. Give it to someone who afraid to hurt you, not just to afraid to lose you.